கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். அதை மறக்கக்கூடாது. திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வரணும். அதை கர்த்தரை போற்றணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தர் நமக்கு செய்த அற்புதமான காரியங்களை எண்ணி பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளோடு அதை பகிர்ந்து கொள்ளணும். நம்முடைய சாப்பிட்ற நேரத்தில், உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார்ன்றதை நம்ம சொல்லணும். நேரம் எடுத்து அதை சொல்லணும். பாருங்கள், பைபிள் அப்படியே எழுதியிருக்குதுங்க. ரூபா 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைய காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சண்டே ஸ்கூலில் விட்டா அவங்க சொல்லி தந்துக்குவாங்கன்னு. ஏங்க, வீட்டில் 24 மணி நேரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது பிள்ளை. சாப்பாடு ஊட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, என்ன சொல்லுவீங்க? கர்த்தரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். கடவுள் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, பைபிளில் எப்படி எழுதியிருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக கிரியை செய்தார், சிம்பிளாக எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைங்க கதை கேட்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல சொல்ல கேட்டு அப்படி தான் சொல்லியிருக்குது பைபிளில். உபாகமம் 6 வாசித்து பாருங்கள். நீங்கள் வசனத்தை எழுதி மாட்ட சொல்லியிருக்குது, செவுத்துலலாம் எழுதி போட சொல்லியிருக்கு. அவன் கேட்பானா இது என்னன்னு, இது என்ன சொல்லியிருக்குது இது அப்படின்னு கேட்பானா. அப்போ சொல்லணுமா, இந்த மாதிரிப்பா நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம், அங்கே ஆளோட்டிகளை வச்சு எங்களை அடித்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, அண்டை ஒரு குடிசை அரை வயிற்று கஞ்சின்னு உட்காந்துட்டு இருந்தோம், அப்போ கர்த்தர் எங்களை மீட்கிறதுக்காக வந்து இப்பேற்பட்ட அற்புதங்களெல்லாம் செஞ்சார், அதை பற்றிய வசனம் இது அப்படின்னு சொல்லணுன்றார். சொல்லாமல் விட்டுறோம் பாருங்கள் நம்ம. அப்புறம் அவன் கொஞ்சம் பெருசானவுடனே அவன் பிஸி ஆகிடுறான். ஹலோ, அவன் பிஸியாக டிவி பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டரை வச்சுட்டு நினச்சா பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இல்லை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே டைம் இல்லை. பேசுனா இதை பார்த்துக்கிட்டே தான் பேசுவான். அப்போ நீங்கள் எந்த கதை சொன்னாலும் இறங்காது. அப்போ வந்து அழுகுறது, ஐயோ ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னா. அதுக்கு பிரச்சனை யாரும் இருக்கிறாங்க, நான் உனக்காக நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறப்போ அப்படின்னு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதலே நான் சொல்லிடுறேன், தினந்தோறும் இதை பேசுங்க, வீட்டில் சொல்லுங்கள், கதையாக சொல்லுங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை போதியுங்கள், சொல்லுங்கள். பைபிள் எடுத்துக்கிட்டு திருப்பு வசனத்துக்கு அப்படி போதிக்க வேண்டியதில்லை. வீட்டிலேயே சர்ச் மாதிரி ஆக்கிட்டு அவன் என்னடா கோயிலுக்கு இப்போ தான் போயிட்டு வந்து இப்போ இவர் திருப்பியும் பைபிள் தூக்கிட்டு உட்காந்துட்டாருன்னு யோசிப்பான். இல்லை, நல்லா பேசுகிற மாதிரி சாதாரணமாக உட்காந்து உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்காருங்கிறத முழு இதோடு சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை பெருசாக காட்டுங்க. நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வரும்போது, பிரச்சனைக்கு வரும்போது அவனும் யோசிப்பான், எங்கள் அப்பாவுக்கு செஞ்சவர் என்ன கூட செய்வாருங்கிறத யோசிப்பான்.